ஹலோ, டேய் சிவாஜி, பெரிய அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. நாளைக்கு புலிப்பந்தலுக்கு புலி வந்து இறங்க போகுது. மாப்பிள்ள உயிரோட இருக்காராமா? உண்மையாவா? மாப்பிள்ள உயிரோட தான் இருக்காருமா. சொல்லு சத்தியமூர்த்தி. அம்மா, அப்பா உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஊர் கதர் சட்டனை போட்டுக்குங்க. புலி வந்துருச்சு. சத்தியமூர்த்தி அண்ணா சொல்லு. கேசவன் உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காரு. 6வது நிமிஷத்துல உன் சைடுல இருந்து ஒரு ஆளோ இல்ல எந்த ஒரு பொருளுமே இந்த இடத்துல இருக்க கூடாது. நீங்க எங்க போனாலும் அவருக்கு கவலை இல்லை. கிளம்புங்க. ஆஹா, ஆட்டு மந்த போற மாதிரி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்க. யாருமா நீ? ஏன் பொண்ணுதானே. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு விஷயத்துக்காக நீ என்ன மன்னிக்கணுமா? நான் உன் புருஷனை கொண்டுதான் ஆகணும். கண்டிப்பா கொண்டு வருவேன். கொன்னே தீருவேன். கொன்னுடுங்கண்ணா. நீங்களும் நானும் ஒன்னா பிறந்தோம், ஒன்னா செத்து போவோம். நடுவுல அவன் யாருனா? பாதியில வந்தவன் பாதியிலே போட்டோம். நீங்க கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடுங்கண்ணா. தம்பி, தங்கச்சிக்கு நீ தானப்பா பொட்டு வைக்கணும். அண்ணன் கேட்டா கட்டின புருஷனையே கொண்டுன்னு சொல்ற தங்கச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வாமா. டேய், தங்கச்சி புருஷன் உன்னை விட்டு வச்சேன். ஆனா நீ என்ன சாகடிக்க நினைச்ச. இருந்தாலும் நான் விட்டுடுறேன். ஏன் தெரியுமா? என் தங்கச்சி நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக. மறுபடியும் என் பக்கமோ என் வீட்டு பக்கமோ எட்டி பார்த்த
இந்த விரல் இங்க இறங்கிடும், ஜாக்கிரதை. போடா. போயிட்டு வாமா. சோமசுந்தரம் இப்ப எம்பி ஆயிட்டான். அவன் மச்சான் எம்எல்ஏ ஆயிட்டான். சிவராம ஒரு கல்யாணத்துக்காக ஹைதராபாத் போனா அவனை அங்க போட்டாங்க. கொலை பண்ணவன் கிடைச்சானா? அவன் எப்படின்னா கிடைப்பா? என்னங்க இது? அந்த ராமனுக்கு கூட 14 வருஷம் தான் வனவாசம். ஆனா நமக்கு 22 வருஷம் என்னங்க ஆச்சு? நான் ராமன் தானான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ நிச்சயமா சீதை தான். கல்யாணமான நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை நிம்மதியாவே வச்சுக்கல. மனைவிய பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ பெருமையா எழுதியிருக்காங்க. அப்படி ஏன் எழுதியிருக்காங்கன்னு ஒண்ணு நினைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு? நம்ம பையனா? ஆமாங்க. ஜாட மட்டும் தானா இல்ல ரோஷமும் இருக்கா? ஆமா, உங்க பிள்ளைங்க. போலீஸ்காரன் ஆயிட்டியா? அந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? இல்லாதவனை கொடுத்தா அந்த உத்தியோகம் உனக்கு சாப்பாடு போடும். உனக்கு கோடிக்கணக்குல சொத்து இருக்கு. இந்த வம்சத்துல மிஞ்சின ஒரே வாரிசு நீதான். இந்த ஊர் உன்னை மகாராஜா மாதிரி பாத்துக்கும். வந்துரு. கதர் போட வேண்டிய உடம்புல காக்கி சட்டை வேண்டாம். வேலையை விட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு கத்திய பிடிச்சுக்கிட்டு பாம போட்டுக்கிட்டு ஒரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்களா? எங்க சொல்லுங்க. இனிமே அதை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சத்தியமூர்த்தி அண்ணே, சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்து இப்ப நமக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பாட்டை போடு. சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். இவன் ஒரு சின்சியர் ஆபீசர். அவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா இவன் தான் சரி. சின்சியாரிட்டி அவர் ரத்தத்திலேயே இருக்குங்க. அப்படின்னா எங்க ரத்தத்துல சூடு சொன்ன இல்லையா? அவங்க பிளட்டுக்கும் உங்க பிளட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. என்னடா வித்தியாசம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது விஸ்கி, இதெல்லாம் ஊத்திட்டேன். இது சோடா. முதல்ல அமைதியா இருக்கும், நேரம் வரும்போது கொப்புன்னு பிடிக்கும். அது அவங்க ரத்தம். முதல்ல பொசு பொசுன்னு பொங்கும், பொங்க வேண்டிய நேரத்துல பொசுக்கணும் போயிடும். இது உங்க ரத்தம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் உடம்புல உயிர் இருக்கு. அவன் பையன் நமக்கு பாதுகாப்பா இருந்தா ஒண்ணு அவன் இவனை கொல்லுவான், இல்லன்னா இவன் அவனை கொல்லுவான். எது நடந்தாலும் பிரச்சனை நமக்கு இல்ல. அந்த ஏசிபிய இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஹலோ, வணக்கம் சிவாஜி சார், நான் காசிமணி. How are you? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருங்க. அவனை சும்மா நாம விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அவங்கள அவசரப்படாதீங்க. தீர்த்து கட்டணும்டா. ஓய் ஓய், இவன் போட்டோ இருக்கீங்க. ஏற்கனவே சொன்னல, இவன் போட்டோ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு. ஏய், கையெடு. கையெடு, இல்லைன்னா வெட்டிடுவேன். எடு கைய. இவ்ளோ நாளா என்ன உன் பொண்டாட்டியா தான் பாத்துக்கிட்டு இருந்த. அந்த போட்டோவை மட்டும் அங்க இருந்து எடுத்த ஆதிகேசவனோட தங்கச்சியை பார்க்க வேண்டியிருக்கும். வீட்டு பொம்பளை எதிர்த்து பேசிட்டா அதுக்கப்புறம் ஆம்பளை பேசவே கூடாது. அவசரப்படாத, பொறுமையா இரு. போட்டோ தானே, வா சாப்பிடலாம்.
நானும் எத்தனையோ இடத்துல சாப்பிட்டிருக்கேமா, ஆனா இவ்வளவு டேஸ்டா கோழி குருமா சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா. டாடி ம், அங்கிள பார்த்தா பரத் மாதிரியே இருக்குல்ல? ம். இவர் பரத் மாதிரி இல்ல, பரத் தான் இவர் மாதிரி இருக்காரு. என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மரத்துக்கும் செடிக்கும் இருக்க வித்தியாசம். நீ சாப்பிடு. என் பொண்ணு இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பரத்துக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கேயே இருக்கணும்னு சொல்றேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன இங்க தங்குறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் விட்டுட்டு போறேன். இந்த ஊர் இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ அதிர்ஷ்டக்காரிதான். பொண்ணை இங்கே விட்டு போங்க. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்து அச்சனை போட்டு போங்க. சரிங்க. சாப்பிடுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.